5ஆம் சங்கீதம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமேன். அல்லேலூயா. தேவனை புகழ்ந்து நாம் பாடும் பொழுது கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய உன்னத கிருபை நம்ம மேலே இறங்கி வரட்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே பெருகட்டும். உன்னத ஆசீர்வாதம் நமக்குள்ளே ஊடுருவட்டு. எல்லாம் கர்த்தரை துதிப்போம், செம்மையாய் துதிப்போம். சங்கீதம் என்றாலே துதி. அந்த துதி பலி நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. துதியின் அபிஷேகம் நமக்குள்ளே உண்டாகட்டும். ஆவியானுடைய பலன் உண்டாகட்டும். மகிமையுள்ள தேவனுடைய இனிய பிரசனம் உண்டாகட்டும். கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆவியாலே நடத்தப்படுகிற உன்னத அனுபவம் உண்டாகட்டும். வாய்களை திறப்போமா, தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரை சங்கீதங்களினாலே பாடுவோமா? துதிகன மகிமையெல்லாம் நாம் செலுத்துவோம். தேவாதி தேவனே, இரக்கங்களின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, எங்கள் மேல் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உயர்த்தலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெயம்கான கிருபைகளை ஆண்டவர் செய்வார். ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். மகனே, மகளே, கலங்காதே என்று நம்முடைய தகப்பன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரம் நீட்டினா, கர்த்தர் தம் கரம் நீட்டினா, என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு, தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். சொல்லுவோமே, தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவச்சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவச்சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே
கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் காயத்தாலே, இயேசுவின் காயத்தாலே சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். தேடிய சுவந்தா, தேடிய சுவந்தா, என்னை தேற்றி வாழ வைத்தார். சொல்லுங்க, தேடி தேடிய சுவந்தா, என்னை தேற்றி வாழ வைத்தார். எத்தனையோ ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன், எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராஜா இயேசு வந்தா, மகராஜா இயேசு வந்தா, என்னை மகளாக ஏற்றுக்கொண்டார், என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். சொல்லுவோம், தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, தேற்றி வாழ வைத்தவரே, கண்மணி போல பாதுகாத்தவரே, சுகம் தந்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. கர்த்தர் சகலத்தை ஆள்கிறீர், சகலத்தையும் செய்கிறீர், சகலத்தை நன்மையினாலே எங்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்திருக்கீங்க, ஒவ்வொருவரையும் ஆரோக்கியப்படுத்தி வைத்திருக்கீங்க. எங்களுக்கு உம்முடைய போஷாக் இருக்கிறது, உம்முடைய வல்லமை இருக்கிறது, உம்முடைய சக்தி இருக்கிறது. தேவனே, எங்கள் இருதயம் உம்மையே மகிமைப்படுத்துகிறது, எங்கள் இருதயம் உமக்குள்ளாக களி கூறுகிறது, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமக்குள்ளாக நீடித்திருக்கிறது. ஆண்டவரே, பயங்கள் இல்லை, ஆண்டவரே, சேதங்கள் இல்லை. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறபடியினாலே வாழ்ந்து மகிழுகிறோம். சுகமாய் தங்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. எல்லா பயங்களும் இப்போ விலகும்படியாய் ஜெபிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பயங்கள் விலகும்படியாக. ஓ, ஆசீர்வாதத்தின் ஊற்று என்னவென்றால், நீ அறிக்கையிடு, நீ சுகமாயிருப்பாய். நான் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார், கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என் போக்கை வரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நீடித்த நாட்களாய் எனக்குள்ளே வந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. உங்கள் வாயை செம்மையாய் மகிமையோடு கர்த்தரை துதிங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆளுகிறவர் இயேசு உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை அறிந்திருக்கிறார். மகளே, பயப்படாதே, நான் உன்னை சுகப்படுத்துவேன். நீ திகையாதே, எதற்கும் பயப்படாதே. நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் தேவன். நான் உன்னை ஆண்டு கொள்ளுவேன். நீ என்னுடைய பிள்ளை. நீ என்னுடைய துதியை சொல்லி வருகிறபடியினாலே உனக்கு இருக்கிற காயங்களை நான் ஆற்றுவேன். என்னுடைய தழும்புகளாலே நான் உன்னை குணமாக்குவேன். நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் உனக்காக நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணியிருக்கிறேன். நான் சிந்தின ரத்தம் உன்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. உனக்கு இருக்கிற அனைத்து நோய்களையும் நிர்மூலமாக்கும். அது எத்தனை பெரிய கட்டையாக இருக்கலாம், எத்தனை பெரிய விதமான பொல்லாப்பாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றி போடு. உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. வேறு ஒரு
ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர அவரோடு கூட நடப்பதற்கு நாம் பழகியிருக்கிறோம், அவரோடு கூட இருப்பதற்கு நாம் பழகியிருக்கிறோம், வாழ்வதற்கு பழகியிருக்கிறோம். ஆண்டவர் ஆசையே நம்முடைய ஆசை, ஆண்டவர் விருப்பமே நம்முடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கமே நம்முடைய நோக்கம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ரிஜாயிஷாக இருப்பேன், மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் என்னை ஆறுதல் படுத்தியிருக்கீங்க, உம்முடைய ஆறுதல் மட்டும் எனக்கு போதும். என் வாழ்க்கை இன்பமாய் மாறினதே அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய க்ளோரி எனக்கு போதும், உம்முடைய மகிமை என்னோடு கூட இருந்து ஆளுகை செய்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கிங் அண்ட் கிரேட் ஷெப்பர்டு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மேய்ப்பராயிருந்து வழி நடத்துவா. தேவன் உங்களுக்கு ஃபாதராக இருக்கிறார், அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினால கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுங்க. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, சொல்லுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. சொல்லுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டி. நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி
ஹalleluya ரஷபகதல ரபகதல ரப தேவனை மகிமைப்படுத்துங்க. உன்னத தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய செம்மையான பாதைகளை நடத்தப்படுவதற்கு நம்மளை ஆண்டவர் திட்டமாய் தேர்ந்து கொண்டார், நேர்த்தியாய் தேர்ந்து கொண்டார். அவருடைய வலது கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கரம் நம்ம தலையின் மேல் இருக்கிறது. அவர் உச்சந்தலை உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கிற வியாதி கட்டுகளை நீக்கி போட்டு சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி நம்மளை அவருடைய நீரூற்றுகளுக்குள்ளாக கடந்து செல்ல வைக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மளை கொன்று போட மாட்டார். அவர் நம்மளை கொன்று போட்டாலும் அவர் மேல் நாம் பிரியமாய் இருப்போம். யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் ரொம்ப வாஞ்சியாக இருப்பேன், விருப்பமாக இருப்பேன், அவர் மேலே பாசமாக இருப்பேன், அவரையே வாஞ்சிப்பேன், அவரையே நான் கதறுவேன், அவர் மேலே நோக்கமாக இருப்பேன். அவர் என்னை பெற்றெடுத்தார், அவர் என்னை உருவாக்கினார், அவர் என்னை உண்டாக்கினார். அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய கரம் என் மேலே இருக்கிறபடியினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எதிரியானவனை நான் தோற்கடிப்பேன், சத்துருவை நிர்மூலமாக்குவேன், எதிரியான கோட்டைகளின் வல்லமைகளை ஜெயமாய் விழுங்குவேன். இப்போது கர்த்தருக்குள்ளாக பலனடையுங்க. இயேசுவே, நான் பாவியான மனுஷன், பாவியான மனுஷி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நான் செய்கிற தகாத விதமான பாவங்களை எனக்கு மன்னித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, அநேக பாவங்கள் அறிந்து செய்கிறேன், அநேக பாவங்கள் அறியாமல் செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, என்னை இப்பொழுது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்தவே பலப்படுத்துங்க. நான் உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் ஆண்டவராகிய கர்த்தால் விளங்கும்படியாக கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி. நீர் என்னை உமது வலதுகரத்தினாலே தாங்குகிறீரே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது. உம்முடைய வசனங்கள் எங்களை மெய்சிலிக்க வைக்கிறது. உம்முடைய வசனங்களால் நாங்கள் ஆண்டவரை வாழ்க்கைப்பட்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி. நீர் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கீங்க. நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு எங்களுக்காக உமையே தந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, நொறுங்குண்ட இதயத்தை தீட்டுகிறீர், நடுங்குண்ட இதயத்தை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காயங்கட்டுகிறவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவியானுடைய உன்னத பலம் நமக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. உட்கார்ந்திருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று தேவனை மகிமைப்படுத்திட்டு அப்படியே அதுக்கப்புறம் உட்கார போகிறோம். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை துதிக்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். இப்போ கர்த்தரை துதிக்கிற நேரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களோடு கூட வாழுகிறவர். அவருக்காக நீங்கள் சேவை செய்கிறவர்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள்ளாக திரும்புங்கள். சிறைப்பட்டு போன சீயோனே, நீ ஆண்டவரை நம்பு. கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. வாழ்க்கைப்பட்டு நீ கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா அல்லேலூயா. சிங்கங்களை எல்லாம் மிதித்து போடத்தக்கதாக யூத சிங்க ராஜசிங்க உனக்காய் வெற்றி சிறந்தா. இந்த உலகத்தின் அதிபதியை வெற்றி சிறக்கும்படியாக கர்த்தர் வல்லமை உனக்குள்ளே தந்திருக்கிறார். தேவனை துதிங்க. அல்லேலூயா. அப்பா, என் வாழ்க்கை இன்னும் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சிந்தனை மாறணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஜீவன் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நான் ஆண்டவரை நடத்தப்படணுமே, அதற்காக நன்றி. நீங்கள் துதிக்கிறீங்களா? துதிகன மகிமை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, ஐ பிரைஸ் யூ. நான் உம்மை துதிக்கிறேன். ஜீசஸ், ஐ லவ் யூ. மை சேவியர், ஐ லவ் யூ. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஓவர்சியரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்னை கண்காணிக்கிறவர், என்னுடைய பொறுப்பாளியாய் இருக்கிறவர். நீர் எனக்கு தகப்பனாய், தாயாய், என்னுடைய நண்பனாய், எனக்கு எல்லாமே ஆண்டவரே நீர் தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமே. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர், என்னை முன்குறித்தவர, எனக்காக யாவையும் செய்து முடித்தவர, நன்றியோடு துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அற்புதத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை கர்த்தரை துதிப்போம். எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவரே, ஆண்டவரே இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சில பாவங்கள், இருளின் அதிகாரங்கள், இருளின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை தருவீராக. பிள்ளைகளை கெடுக்கிற அந்தகாரத்தின் கிரிகள் அழிந்து போவதாக. மகிமையின் தேவனுடைய இனிய பிரசனம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆவியானவர் இப்பொழுதே எங்கள் நடுவிலே வீற்றிருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவரே, பாவியான மனுஷனுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றினவரே நன்றி. உமக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தவரே உமக்கு நன்றி. தூயாதி தூயவருடைய உன்னத பணியை செய்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்தவரே நன்றி. உலகம் மாறினாலும் உடைய வார்த்தை மாறாது. ஆண்டவரே, உலகம் அழிந்து போகும், உடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் அழியாது, ஒளியாது, ஒளிந்து போகாது, ஓய்ந்து போகாது. எந்நாளும் அரசாளுகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் இருக்கும், பூர்ணமாய் நிரம்பும் என்று சொன்னவரே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய குறைகளை மாற்றி உங்கள் களஞ்சியத்தில் பூரண செழிப்பு உண்டாகட்டும், நிரம்பட்டும், நிரம்பி வழி பாத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. యేసయ్యా 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 சொல்லுவோமே. యేసయ్యా 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 యేసయ్யா. நீரே எனக்கு வாழ்வு, நீரே என் வழி, நீரே என் சுகம். சுகவீனமாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுகிறவரே, என் இருதயத்தை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறவரே, என் இருதயம் உமக்காக கலிகூறட்டும், என் இருதயம் செம்மையானதை செய்யட்டும், என் இருதயம் தேவனுக்குள்ளாக பலனடையட்டும், என் இருதயம் ஆண்டவருக்குள்ளாக கலிகூறட்டும், என் இருதயம் தேற்றப்படட்டும், என் இருதயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பட்டும். இருதயம் ஆண்டவரை களிப்பினால் துள்ளட்டும், என் இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், இதயம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே,
அருளாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே யேசையா 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 வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீர்தானையா சொல்லுவோம் வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீர்தானையா நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே உம்மை அன்றி யாரும் இல்லை இயேசுகிட்ட சொல்லுங்க நீரே போதும் என் வாழ்விலே நீரே போதுமானவரே நீரே போதும் என் வாழ்விலே உம்மை அன்றி யாரும் இல்லை நீரே போதும் என் வாழ்விலே உம்மை அன்றி யாரும் இல்லை ஹல்லேலூயா 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 ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் உள்ளவரே ஆண்டவரே உண்மையை நான் நேசித்துக் கொண்டே இருப்பேன் என் ஆயுள் உள்ளவரை உண்மையை நான் துதித்துக் கொண்டிருப்பேன் ஆண்டவரை என் ஆயுள் உள்ளவரை உண்மை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன் கர்த்தருடைய ஆவியானவரை இந்த ஆராதனை முழுவதும் நீர் சிறப்பாய் நடத்தி கொண்டே இருக்கீங்களே அதற்காய் கோடி சோத்திரங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார் சங்கீதம் 1வது சங்கீதம் அப்படியே தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இன்றைய நாளில் சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் அல்லேலூயா சொல்லுவோமே கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் பெரிதான நன்மைகளை ஆண்டவர் செயல்படுத்துவாராக இதற்காக ஒருத்தர் முன்னாடி வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும்படியாக முன்பாக வந்து ஜேம்ஸ் சகோதரன் ஜெபம் பண்ணுவாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் நம்பி வாழுகிறோம் விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் வேத புத்தகத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வாராக ஆமென்
சோதரம் தாப்பனே அப்பா, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம் தேவனே. ஏதோ சங்கீத பகுதியில் நாங்கள் எடுத்து வாசித்து கொண்டு இருக்கோம் தேவனே. இப்போ அதை பற்றி செய்தி கொடுக்க போகிறார் தாப்பனே அப்பா. நாங்கள் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் உன் சத்தியத்தை காண வந்திருக்கோம். எங்களை நிறைவு செய்து எங்களை வழி நடத்தி பாஸ்டர் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கப்படணும் தேவனே. இன்றைக்கு ஓய்வு நாள் இன்றைக்கு தேவனே உன் சத்தியத்தை உலகம் முழுவதும் போதிக்கு கொண்டு இருக்கும் பாஸ்டர் குடும்பங்களை வந்திருக்கும் பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதிக்கப்படணும் தேவனே அப்பா. இந்த ஓய்வு நாளை தேவனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தேவனே அப்பா. இதோ சங்கீத புத்தகத்தில் இருக்கின்ற வேதத்தின்படி நாங்கள் வாசி கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கோம் தாப்பனே அப்பா. அதன் பிறகு நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வழி செய் தேவனே அப்பா. இந்த மேட்டுப்பட்டியை உன் கரத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கும் தாப்பனே. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு வீட்டில் வேத புத்தகம் பட்டினி இல்லாமல் துதிக்கும் பாத்திரமா வேதத்தை எடுத்து படிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கப்படணும் தேவனே அப்பா. இந்த நாள் தேவனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தேவனே. இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அநேக ரகசியங்களை சொல்லித்தரப்போகிறார். ஆமென் சொல்லலாமே. அருமையானவர்களே, சங்கீதம் 1 முதல் 41 வரையிலையும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 1 முதல் 41 வகை இருக்கிறது. ஒவ்வொரு வகையாக நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. குறிப்பாக சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, நீதிமானும் துன்மார்க்கனும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படிப்பட்டவன், துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன், தேவ வார்த்தையில் தியானிப்பவன் ஆசீர்வதிக்கப்படுவான், தேவ வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது தான் சங்கீதம் 1ஆவது சங்கீதம். அதே போல் 2வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். சங்கீதம் 2 முழுவதுமாக தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவை குறிக்கிறது. அருமையானவர்களே, உலக ராஜாக்கள் எதிர்த்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்பதை 2வது சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் 3வது சங்கீதத்தில் வரும்போது எதிரிகளிடமிருந்து விடுதலை என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அப்சலோமிலிருந்து தப்பியோடிய தாவீதின் ஜெபம், அப்சலோம் என்கிறவனிடமிருந்து தப்பியோடிய தாவீதினுடைய ஜெபமாக இருக்கிறது. சங்கீத 4 நீங்கள் வாசிக்கும்போது இரவில் சமாதானம். அல்லேலூயா. அநேகருக்கு இரவிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? சங்கீத 4 எடுத்து வாசிங்க. அதில் இரவிலே சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனின் நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 5வது சங்கீதம் காலையிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. தேவன் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 6வது சங்கீதத்தில் பார்க்கும்போது இரக்கத்திற்கான விண்ணப்பத்தை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். அதாவது மனம் திரும்பிய இருதயத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 7வது சங்கீதம் நீதியுள்ள நீதிபதியை குறித்து பார்க்க முடியும். அதாவது தேவன் உண்மையை வெளிப்படுத்துவார் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். சங்கீத 8வது சங்கீதத்தை வாசிக்கும் போது மனிதனின் மகிமை என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். அதாவது தேவன் மனிதனை மகிமையோடும் கனத்தோடும் படைத்தார் என்பதை குறித்து சங்கீதம் 8 நமக்கு விளக்கம் அளிக்கிறது. சங்கீதம் 9வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி என்ற தலைப்பின் கீழாக அதற்கு தலைப்பு கொடுக்கப்படும். நான் சொல்கிற தலைப்பெல்லாம் ஒரு சில நேரத்தில் எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு நேரம் எழுதிக்கிட்டே வாங்க. சங்கீதம் 8 மனிதனின் மகிமை, அதான் தலைப்பு. தேவனின் மனிதனை மகிமையோடும் கனத்தோடும் படைத்தார். படைப்பை குறித்து என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் முழுவதுமாக தேவனுடைய நீதி என்ற தலைப்பின் கீழாக வரும். அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நம்மளால் பார்க்க முடியும். சங்கீதம் 10 துன்மார்க்கரின் செழிப்பு. துன்மார்க்கன் செழிப்பாக தான் இருக்கிறான், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கிறான். தேவன் அமைதியாக இருந்தாலும் செயல்படுகிறார் என்பதை இந்த சங்கீதம் 10 நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கன் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான், ஆனால் அவன் பரலோகம் போக முடியாது. நீதிமான்களோ பரலோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். அருமையானவர்களை, இன்னும் நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு 40 சங்கீதம் வரலையும் என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதற்கு தலைப்பு ஒவ்வொன்று இருக்குது. ஒரு சங்கீதத்துக்கு தலைப்பு என்று இல்லாமல் எதுவுமே இல்லை. சங்கீதம் 11 கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், இதுதான் தலைப்பு. 12ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை சுத்தமானது, இதுதான் தலைப்பு. தேவனுடைய வார்த்தை சுத்தமானது. 13ஆம் சங்கீதம் அதுக்கு தலைப்பு எவ்வளவு காலம் என்ற வேதனை. எவ்வளவு காலம் என்ற வேதனை, அது தீர்க்க தரிசன காரியங்களும் இருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 14ஆம் சங்கீதத்தை குறித்து பார்க்கும்போது தேவனை தேடுகிறவர் இல்லை என்ற தலைப்பின் கீழாக நம்மளால் பார்க்க முடியும். தேவனை தேடுகிறவர் இல்லை. 15வது சங்கீதம் அதனுடைய தலைப்பு தேவ சந்நிதியில் யார் தங்குவார். தேவ சந்நிதியில்
யார் தங்குவார்? அதே நேரத்தில் 16வது சங்கீதத்தில் தேவனின் பாதுகாப்பு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். 17வது சங்கீதம் நீதிக்கான விண்ணப்பத்தை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். 18வது சங்கீதம் தேவன் என் கண்மலை என்பதை பார்க்க முடியும். 19ஆம் சங்கீதம் படைப்பும் வேதமும் தேவனை அறிவிக்கின்றன என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். 20வது சங்கீதம் போருக்கு முன் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். அருமையானவர்களே, இப்போ சங்கீதம் 21 ராஜாவுக்கு கிடைத்த வெற்றி, இதான் தலைப்பு. 22வது சங்கீதத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். 23வது சங்கீதத்தினுடைய தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற தலைப்பின் பார்க்க முடியும். 24வது சங்கீதத்தினுடைய தலைப்பு மகிமையின் ராஜா என்று பார்க்க முடியும். 25வது சங்கீதம் அதனுடைய தலைப்பு வழிகாட்டுதலுக்கான ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். 26வது சங்கீதம் அதில் தலைப்பு நேர்மையின் வாழ்க்கை. அல்லேலூயா, நேர்மையின் வாழ்க்கை. 27வது சங்கீதத்தினுடைய தலைப்பு பயத்திற்கு மேலான விசுவாசம், பயத்திற்கு மேலான விசுவாசம். 28வது சங்கீதத்தின் தலைப்பு கர்த்தர் என் பலன் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். சங்கீதம் 29க்கு கர்த்தரின் வல்லமை மிக்க சத்தம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். 30வது சங்கீதத்தினுடைய தலைப்பு துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். சங்கீதம் 31 துன்பத்தின் வேதனை துன்பத்திலே தேவனை நம்புதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். 32வது சங்கீதத்தில் பார்க்கும்போது பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் 32வது சங்கீதத்துக்கு. அதே போல் 33வது சங்கீதத்தினுடைய தலைப்பு படைப்பாளரை துதித்தல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். அதாவது நம்மளை சிருஷ்டித்த தேவனை துதிக்கிறது தான் 33வது சங்கீதம். 34வது சங்கீதம் கர்த்தரின் நன்மையை ருசித்தறிதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க முடியும். கர்த்தருடைய நன்மையை ருசித்தறியுங்கள். 35வது சங்கீதத்தில் பார்க்கும்போது எதிரிகளுக்கு எதிரான ஜெபம். உங்களுக்கு அநேக எதிரிகள் இருக்கலாம், அந்த எதிரிகள் யாருன்னு பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கணும்னா சங்கீதம் 35 எடுத்துக்கோங்க. அதை வாசிக்கும்போது தெரியும், எதிரிகளுக்கு எதிரான ஜெபம். 36ஆம் சங்கீதத்தை நான் பார்க்கும்போது மனிதனின் பாவமும் தேவனின் அன்பும். மனிதன் எப்படி பாவம் செஞ்சான், தேவனுடைய அன்பு எப்படி விளக்குகிறது என்பதை விளக்குகிறது தான் சங்கீதம் 36வது சங்கீதம். 37ஆம் சங்கீதம் தீயவர்களை கண்டு பொறாமைப்படாதே, தலைப்பே தான் தீயவர்களை கண்டு பொறாமைப்படாதே என்பதுதான் 37வது சங்கீதம். 38வது சங்கீதம் பாவத்தால் ஏற்பட்ட வேதனை. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அது வேதனையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். 39ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை. வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது சங்கீதத்தினுடைய தலைப்பு கர்த்தர் குழியிலிருந்து தூக்குகிறார், இது மீட்பின் சாட்சி என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான கருப்பொருட்கள் இருக்கிறது. இப்படியே 150 சங்கீத வரலையும் நம்மளால் சொல்ல முடியும். சங்கீதம் மொத்தம் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. குறிப்பாக நீதிமான்களின் வாழ்க்கையை குறித்து எந்தெந்த சங்கீதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 1, சங்கீதம் 15, சங்கீதம் 37 இதெல்லாம் நீதிமான்களின் வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் நீதிமான்கள் தானே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதகம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா அடிக்கடி சங்கீதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கக்கூடியவர்கள். ஜெபத்தின் வல்லமையை குறித்து சங்கீதம் 3வது சங்கீதம், 5வது சங்கீதம், 17வது சங்கீதம், 25வது சங்கீதம் என்று ஜெபத்தின் வல்லமை குறித்து சொல்லுகிறது. ஜெபம் தான் நமக்கு முக்கியம். ஆமென். ஏன்னா பாடல் அப்படின்னு சொன்னாலே அதில் ஜெபத்தின் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, முக்கியமான காரியத்தை நான் சொல்லுகிறேன். வருகிற 20ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு டிஎல்சி மைதானத்தில் அங்கே ஒரு ஜெப முகாம் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் நான் எழுதின ஒரு பாடலை அங்கே நம்ம என்ன பண்ணோம், அங்கே நம்ம பாடலை பாடப்போகிறோம். அந்த பாடல் அங்கே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைய போகிறது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இணைந்து பாடுவார்கள். ஏன்னா அது ஜெப பாடல். 7 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையிலையும் அங்கே போதர்களாக சேர்ந்து விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து 7 மணி நேரம் சங்கிலி ஜெபத்தை நம்ம எடுக்க போகிறோம். மத்தியான சாப்பாடு அங்கே இருக்கும், ஆனால் அது உபவாச ஜெபம். முடியாதவர்கள், நான் சாப்பிட்ணும் விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனங்களே, கர்த்தரை பாட்டினாலே துதிக்க வேண்டும், ஜெபத்தினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 20ஆம் தேதி மறந்து விட வேண்டாம். சனிக்கிழமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து என்னென்னா ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சி என்ன பண்ணால் நம்ம வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்போ
துன்பங்களில் தேவனுடைய பாதுகாப்பு தேவை. நமக்கு துன்பம் வருமா வராதா? துன்பத்தில் யார் இருக்கா? அப்போ தாவீது ராஜாவே துன்பப்பட்டார், அதுக்கு முன்னாடியும் துன்பப்பட்டார். துன்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் துன்பங்கள் வரும். துன்பங்கள் வந்த போதெல்லாம் அதை தேவனுக்குள்ளாக வைத்து அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சங்கீதம் 23, சங்கீதம் 27, சங்கீதம் 31, சங்கீதம் 34 இவைகள் யாவும் துன்பங்களில் தேவனை தேடும்போது பாதுகாப்பு உண்டாக்கப்படுகிறது. தேவனே அந்த பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறார் என்பதை குறிக்கும் சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது பாடினார், தாவீது ராஜாவாக இருந்தார், தாவீது போருக்கு போனார், வெற்றி பெற்றார். நீங்கள் பாடுங்க, துதியினாலே சத்துருவை வீழ்த்த முடியும். அல்லேலூயா. அதே போல் மனம் திரும்புதல் மற்றும் மன்னிப்பு, இதை குறித்து சங்கீதம் 6, 32, 38, சங்கீதம் 6, 32, 38 எல்லாம் மனம் திரும்புதலை குறித்தும் மன்னிப்பை குறித்து என்ன பண்ண சொல்லுகிறது. தேவன் மன்னிக்கிற தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இயேசு ராஜாவை பற்றி சங்கீதத்தில் இருக்கா அப்படின்னா சங்கீதம் 2, சங்கீதம் 16, சங்கீதம் 22 இப்படியே தொடர்ந்து பல சங்கீதங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை மற்றும் அவருடைய கனம் மகிமை இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 8, சங்கீதம் 19, சங்கீதம் 24, சங்கீதம் 29 இதெல்லாம் தேவனுடைய மகிமையை குறித்தும் வல்லமையை குறித்து எழுதப்பட்ட சங்கீதங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவா. அல்லேலூயா. நீதிமான்களின் பாதை கொஞ்சம் கஷ்டம்தான், கடந்து சென்றாலும் கர்த்தர் அவருடைய அடைக்கலமும் கிருபையுமாய் இருக்கிறார். அடைக்கலம் இரட்சிப்புமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வாருங்கள். சங்கீதத்தை எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்க? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளும் சங்கீதங்களும் மாறி மாறி வாசித்துக்கிட்டே வருவாங்க. அருமையானவர்களே, வேத புத்தகத்தை முழுவதுமாக வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனை பேர் முழு வேதாகமத்தை வாசித்திருக்கிறீர்கள்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது வேதத்தை எடுத்து விட்டு விட்டால் படிக்கக்கூடாது, தொடர்ந்து இப்படி படிக்கக்கூடாது. அல்லேலூயா. முறைப்படி வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 3 அதிகாரம் வாசிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம் வாசிக்கிறீங்களா? மொத்தம் ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள். வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க ஒரு 10 அதிகாரம் வாசிக்கணும். இப்படி வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நீங்கள் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வைத்து அப்படியே முழுசானா பார்க்க முடியாது விளக்கம், சும்மா என்ன பண்ணால் அப்படியே பார்த்து கொண்டே போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படட்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய சங்கீதம் இப்போ நம்ம வாசித்தோம். 3வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சேலா என்றெல்லாம் இருக்கும். 4வது வசனம் 3:4 வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பரிசுத்த பர்வதம் என்பது இப்போது இந்த திருச்சபை. இந்த திருச்சபை நடுவிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். இந்த சேலானா என்ன அர்த்தம் தெரியுமா? சேலாம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவது. அல்லேலூயா. அதாவது உயர்த்தி பாடுவது. அந்த இடத்துல நல்லா பாடும்போது உயர்த்தி பாடுவது. 7 அர்த்தங்கள் அதுக்கு என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மியூசிக் வாசிக்கிறாங்கன்னா அது இடையில நிப்பாட்டி அதுக்கப்புறம் வாசிக்கும்போது அதுக்கு சேலான்னு சொல்லுவாங்க. இருமுறை பாடுவதற்கு சேலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. 2 தடவை சேலா என்று எழுதியிருந்தாலே 2 தடவை வாசிக்கணும். நம்ம என்னென்ன ஒரு தடவை வாசித்துட்டு போயிடுறோம். சேலா என்கிற இடத்துல 2 தடவை என்ன பண்ணால் வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சேலா என்பதற்கு சத்தத்தை உயர்த்தி பாடுதல், 2 முறை அந்த இடத்துல என்ன பண்ணால் வாசித்தல், அது பாடுதல். அது இந்த அர்த்தங்கள்லாம் என்ன பண்ணால் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. மியூசிக் வரும்போது நம்ம பாடிக்கிட்டே இருப்போம், இடையில மியூசிக் வரும்ல, அந்த இடத்துல சேலா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ 8வது வசனத்துலேயும் சேலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறோம். அதே போல் 4வது சங்கீதத்திலும் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும் சேலா என்று. அதை வாசிங்களே தெரியும். அல்லேலூயா. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சேலா, அதை வாசிக்கணும். அல்லேலூயா. 4வது சங்கீதத்தை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வாசிங்க. ஆமேன். அல்லேலூயா. உங்கள் படுக்கையிலே என்ன பண்ணணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பிராக்கெட்டில்? சேலா. சேலா என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணால் நமக்குள்ளே பெரிதான காரியங்களை செயல்படுத்தட்டும். இந்த நாளில் இந்த சேலா என்கிற வார்த்தை எதற்காக என்று நான் சொன்னேன்? இருமுறை பாடுவதற்கு,
பிரேக் விட்டு பாடுறதுக்கு, அதே போல் உயர்த்தி பாடுவதற்கு, அதே போல் நீங்கள் வாசிக்கும்போது இருமுறை அந்த இடத்துல என்ன பண்ண வாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி வைத்து கொண்டே வாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மனமகிழ்ச்சினாலே நிரப்புவார். இப்போ ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். சங்கீதங்களை யார் எழுதினது? எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. எல்லா சங்கீதமும் தாவீதினால் எழுதப்பட்டதா, இல்லை குறிப்பிட்ட சங்கீதம் தான் எழுதப்பட்டதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 4 பேர் எழுதியிருக்காங்களா? யார் யாருன்னு தெரியுமாம்மா? சொல்லுமா. முக்கியமாக சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த புத்தகத்தை நான் சொல்லுகிறேன் 5 பாகமாக பிரிக்கலாம். சங்கீதம் 1லேருந்து 41 வரையிலையும் ஒரு பகுதி. இந்த 41 சங்கீதத்தை எழுதினது தாவீது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புத்தகம் 2 சங்கீதம் 42லேருந்து 72 வரையிலையும் சங்கீதத்திலே 2வது புத்தகம். முக்கியமாக தாவீதும் கோராகின் புத்திரரும் எழுதின புத்தகம். சரிங்களா? புத்தகம் 3 சங்கீதத்திலே 150 சங்கீதத்தை 3வது புத்தகமாய் பார்க்கும் பொழுது 73லேருந்து 89 வரலையும், 73 முதல் 89 வரலையும் 3 புத்தகமாக நாம் பிரிக்க முடியும். அதில் 17 சங்கீதங்கள் இருக்குது, 17 அதிகாரங்கள். இது முக்கியமாக ஆசாப் எழுதின சங்கீதங்களாக இருக்கிறது. அப்புறம் புத்தகம் 4 சங்கீதத்திலே புத்தகம் 4, அதில் 90லேருந்து 106 வரலையும், 90லேருந்து 106 வரலையும் 17 புத்தகங்கள். இது முக்கியமாக பெயர் தெரியாதவர்களால் எழுதப்பட்டது. 17 சங்கீதங்கள் பெயர் யாருன்னே தெரியாது, அவங்க எழுதினது. அப்புறம் புத்தகம் 5 107லேருந்து 150 வரலையும் உள்ள சங்கீதம். இது 44 சங்கீதம் இருக்குது. முக்கியமாக தாவீது அல்லது பெயர் தெரியாதவர்கள் எழுதினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த தெய்வீக நாமம் என்னென்னா, இதில் அடிக்கடி வரக்கூடியது கர்த்தர். கர்த்தர் யெகோவா அப்படின்னா கர்த்தர் என்கிற நாமத்தை இதில் நாம் தொடர்ந்து என்ன பண்ண பார்த்து கொண்டே வர முடியும். அதே போல் ஏல் எலோஹிம், ஏல் அப்படிங்கிறனாலும் தேவன் தான், ஏலோஹிம் என்றாலும் தேவன் தான். ஏல் எலோஹிம் தேவன் என்கிற வார்த்தையை அடிக்கடி வருவதை நம்மளால் பார்க்க முடியும். யெகோவா கர்த்தர் என்கிற வார்த்தை என்ற பதம் அதிகமாய் இந்த சங்கீத புத்தகத்திலே வருவதை நம்மளால் அதிகமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் சொன்ன சங்கீதம் முதல் புத்தகம் மொத்தம் 41 சங்கீதங்கள். அது மனிதரும் சிருஷ்டிப்பும் என்ற தலைப்பிலே வரும். புத்தகம் 2 நான் சொன்னேன், அதில் விடுதலையும் மீட்பையும் பற்றி வரும். புத்தகம் 2 எத்தனை சங்கீதத்திலேருந்து எத்தனாவது சங்கீதம் வரையிலையும் சொன்னேன், 42லேருந்து 72 வரையிலையும் உள்ள சங்கீதம். புத்தகம் 3 ஆராதனையும் பரிசுத்த ஸ்தலமும் அதை குறித்து என்ன அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கும், 73ஆம் சங்கீதத்திலேருந்து 89ஆம் சங்கீதம் வரையிலையும். புத்தகம் 4 90லேருந்து 106 வரையிலையும் அதுக்கு தலைப்பு வனாந்தரமும் தேவனுடைய வழிகளும். அல்லேலூயா. வனாந்தரமும் தேவனுடைய வழிகளும் என்ற தலைப்பில் பார்க்க முடியும். சங்கீதம் 105 சங்கீதம் பார்க்கும்போது 5வது புத்தகத்தில் 107லேருந்து 150 சங்கீதம் இருக்குதா, அதனுடைய தலைப்பு தேவனுடைய வார்த்தையும் துதியும், தேவனுடைய வார்த்தையும் துதியும் என்ற தலைப்பிலையாக பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த 5 புத்தகங்களை 5 பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நூல்களாய் பிரிக்கலாம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வைத்து பார்க்க முடியும். அருமையானவர்களே, சங்கீதங்கள் நமக்கு முக்கியமாக சொல்லித்தரது கர்த்தரை நல்லா துதிங்க. ஆமென் சொல்லலாமே. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணால் ஆடி பாடி கம்பீரிங்க என்பதை குறித்து தான் இந்த சங்கீதம் முழுவதுமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அல்லேலூயா. சரி, எப்போ எழுதப்பட்டது இந்த சங்கீதம்? பெரும்பாலும் கிமு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக இது எழுதப்பட்டது. 5 நூற்றாண்டுகள். அல்லேலூயா. 10 முதல் 5 நூற்றாண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்ட காலங்களாக இது காணப்படுகிறது. அருமையானவர்களே, டெஹிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஹிலிம் அப்படின்னு சொன்னால் துதி என்று அர்த்தம் எபிரேயத்தில். இந்த துதியை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த சங்கீதம். அதே போல் ஷால்மோய் என்று சொல்வார்கள். சங்கீதங்களுக்கு தலைப்பு எபிரேயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஷால்மோய் அப்படின்னு என்ன பண்ண சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், சங்கீதத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஷாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அருமையானவர்களே, அதை தான் எபிரேயத்தில் என்ன பண்ண சொல்லும்போது அவர்கள் அழகாக என்ன பண்ண குறிப்பிட்டு அதை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஷால்மோய் என்று அழைப்பார்கள், அல்லது
கம்பி வாத்திய இசையுடன் சேர்ந்து பாடப்படும் பாடல்கள் என்று இதை அழைப்பார்கள். அல்லேலூயா. கம்பி வாத்திய இசையுடன் சேர்ந்து பாடப்படும் பாடல்கள். தாவீது கையில் ஒரு இது இருக்குன்னு தெரியுங்களா? அவர் என்னத்தை வச்சு யாழா கிண்ணறமா எதை வச்சு என்ன பண்ண வாசிப்பார்? அப்படியே அந்த நரம்பு கருவிகள் இருக்கும், அதை வச்சு தான் என்ன பண்ண வாசிப்பார். அதே போல் நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவதற்கு இசைக்கருவிகளை பயன்படுத்தலாம் என்பதை வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அருமையானவர்கள் நல்லா கவனிங்க. இசை பரலோகத்துக்கு போகாது. ஆமென் சொல்லுங்கள். நம்ம இறுதியம் தான் ஆண்டவர் விசுவாசிக்கிறது தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ சினிமாக்காரனும் இசையை பயன்படுத்துகிறான். நம்ம வேதத்திலும் இசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இசைக்கருவிகளை நம்ம சபையிலையும் என்ன பண்ணால் வைத்து பாடுகிறோம். இசை ஒருபோதும் நம்மளை உருவாக்காது, தேவனுடைய வார்த்தை தான் உருவாக்கும். அல்லேலூயா. இசை ஒரு மகனீதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது, ஆனால் தேவனை துதிப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. யாழோடும் தம்பூரோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு என்ன பண்ணால் தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் அது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. லூசிபர் அதை யூஸ் பண்ணால் அதனால் அது பாவம், நான் தொடவே மாட்டேன் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லூசிபர் பயன்படுத்தி அவன் நரகத்துக்கு போயிட்டான். லூசிபர் உடம்பெல்லாம் மியூசிக், அவன் அதை பயன்படுத்தினா அதனால் அவன் நரகத்தில் இப்போ இருக்கான். நீங்களும் மியூசிக் யூஸ் பண்ணால் நரகத்தில் இருப்பீங்க அப்படின்னு ஒரு சில போதகம் பண்ணுறாங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், மியூசிக் ஒருபோதும் பரலோகத்துக்கு போகாது. இசைக்கருவி என்பது நேர்த்தியாய் நம்ம பாடுவதற்கு. ஆமேன். அன்றைக்கு பேர் இசைக்கருவி இல்லாமல் பாடி நேர்த்தியாய் அவங்களால பாட முடியல. அந்த டைமிங் பீட்டோடு எதுக்கு கைத்தாளத்தோடு என்ன பண்ண பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணால் கைத்தாளமே வராது. என்னன்னா இப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கைதட்டி, அப்போ அந்த பீட்டு அந்த சவுண்டானது கரெக்டாக நேர்த்தியாய் பாட வைக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கிறப்ப வேறமா பாடுவாங்க, அல்லது என்ன பண்ணால் கைதட்டி வேற மாதிரி என்ன பண்ண கொண்டு போயிடுவாங்க. அருமையானவர்களே, நேர்த்தியாய் கைகளை தட்ட வேண்டும், நேர்த்தியாய் பாடல்களை பாட வேண்டும், நேர்த்தியாய் இசைகளை அமைக்க வேண்டும். இதில் கர்த்தர் என்ன பண்ணால் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது உம்முடைய வழியை எனக்கு தெரியும் ஆண்டவரே என்று சங்கீதம் 25:4 என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். ஆண்டவர் தருகிற வழி இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். உம்முடைய வழி என்ன வழி? அது நித்திய வழி, சமாதானத்தின் வழி. அல்லேலூயா. அது சந்தோஷமான வழி. அந்த பாதையிலே நடந்து செல்வதற்கு இயேசு எந்த பாதையிலே நடந்தாரோ அந்த பாதையிலே நடந்து செல்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசு போகிற பாதையில் நம்ம போயிடக்கூடாது. அவன் வழியை உண்டு பண்ணுவான். என்ன வழி? நரகத்துக்கு போகிற வழி ஆல்ரெடி வச்சிருக்கார் ஆண்டவர், அதில் அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். அருமையானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா வாழுமா? வாழாதா? வாழாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையானவர்களே, வேதத்தில் சங்கீதத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அநேகமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்ம உன்னிப்பாய் கவனிக்கும் போது அதை நாம் நேர்த்தியாய் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாக ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். ஏன் சங்கீதத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக வாசிக்க வேண்டும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கீதத்தை வாசித்தா என்ன நன்மை? அதனுடைய நோக்கம்தான் என்ன? ஜபங்களாக எழுதப்பட்டது தான் இந்த சங்கீதங்கள். அல்லேலூயா. அடிக்கடி இந்த சங்கீதத்தை வாசிக்கிறவங்களுக்கு புரியும், நேர்த்தியாக இருக்கும். கவலை வரும்போது அநேக பேர் எதை வாசிக்கிறாங்க? சங்கீதம் தான் வாசிக்கிறாங்க. ஏன்னா சங்கீதத்தில் என்ன இருக்குன்னா ஜபம் இருக்குது. என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எழுதப்பட்டது தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நமக்கு கனமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா என்ற சங்கீதங்கள் இதில் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற சங்கீதம், அல்லேலூயான்னு தொடங்கி அல்லேலூயான்னு முடியும். அதெல்லாம் அந்த சங்கீதம் அந்த 142 பார்க்கும்போது தெரியும். 150 வரலையும் அல்லேலூயான்னு ஆரம்பித்தா அல்லேலூயான்னு முடியும். அல்லேலூயா. அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை மகிமைப்படுத்துறது. அல்லேலூயா. நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே பிறந்தவர்கள், தேவனை துதிப்பதற்காகவே பிறந்தவர்கள். துதியின் சங்கீதங்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. மெய் மறந்து தூங்கிடக்கூடாது. சங்கீதம் பாடும்போது என்ன பண்ணிடக்கூடாது?
நல்லா இருக்கேன்னு என்னன்னா தூங்கிடக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள் பாட்டை போட்டுக்கிட்டே தூங்குவாங்க. தூங்குறதுக்காண்டியே நைட் நேரத்தில் மெலோடி சாங்குன்னு சொல்லி போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்குறதுக்காகவே பயன்படுத்துவாங்க. அருமையானவர்களே, நிறைய பேர் கிறிஸ்தவ பாடல்களை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா தூங்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டோம்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு. அப்படி கிடையாது. தேவனை ஆராதிப்பதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் சினிமா பாட்டை கேட்குறவங்களா? சினிமா பாட்டை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா? நீ கர்த்தர் தந்த பாதையில் போகணும்னா இயேசுவை போல் பாட்டு பாடணும். இயேசு பாட்டு பாடினாரா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது இயேசுவின் பாடல் என்று இருக்கிறது. அவர் பாட்டு பாடினார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஆனால் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிறிஸ்துவின் பாடல் என்று இருக்கிறது. அவர் பாட்டு பாடினார். தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினாலே எழும்பி அவர்கள் பாடல்களை பாடியிருப்பதை நம் வேத புத்தகத்தில் அநேக இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். மோசேயின் பாடல் இருக்குது. சங்கீதம் 90 யார் எழுதின பாடல்? மோசேயின் பாடல். அல்லேலூயா. மோசே பாட்டு எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. மோசனுடைய தங்கச்சி எழுதியிருக்கா? மிரியாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க நல்ல மியூசிக்கெலாம் போட்டு இசையெல்லாம் வாசிப்பாங்க. இப்படி வேதாகமத்தில் மரியாள் பாட்டு பாடியிருக்கிறாங்க. அல்லேலூயா. மரியாள் மட்டும் இல்லை, எலிசபெத்து பாட்டு பாடியிருக்காங்க. எலிசபெத்து மட்டும் இல்லை, சிமியோனின் பாடல் என்று இருக்கிறது. எல்லாருமே பாட்டு பாடியிருக்காங்கயா. யாரை குறித்து? தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாய் துதிக்குதா? நாக்கு என்ன அப்போனா கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படியே மகிமைப்படுத்தி தேவனை போற்றுகிறதா? இதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி அப்படியே எழுந்து நின்று நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எஸ்ரா, நெகேமியா போன்ற காலகட்டத்தில் சங்கீதங்கள்லாம் என்ன பண்ணால் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வேத புத்தகத்தில் படித்து நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. எழுதி பிறருக்கு கொடுங்க, அச்சடித்து கொடுங்க. இதெல்லாம் முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடியினாலே, திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடியினால அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்படி எழுந்து நிற்போமா? தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் துதிக்கிறேன். சங்கீதம் என்றாலே துதித்தல். சங்கீதம் என்றாலே கர்த்தரை உயர்த்தி பாடுதல். உயர்த்துங்க, கர்த்தரை துதிங்க. லாஸ்மோய் சங்கீதத்தின் தலைப்பாய் இருக்கிறது. கம்பி வாத்திய இசையுடன் சேர்ந்து பாடப்படும் பாடல்கள் என்பதாய் இது இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடினார்கள். இப்போ சபையார் யாவரும் தேவனை துதித்து பாட வேண்டும். சங்கீதங்கள் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருந்த ஜெபங்களும் துதிகளுமாய் இருக்கிறது. ஜெபங்களும் துதிகளும் இப்பொழுது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெருகட்டும், அன்பு பெருகட்டும். இந்த தொழுகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குரிய காரியங்களை அறிகிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துங்க. துதிக்கிறோம் ஆண்டவரை. ஒருவேளை உங்களுக்குள்ளே மனதைரியம் இல்லாமல் போயிருக்கலாம். அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண கேட்டு தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆழ்ந்த மனக்கவலை இருக்கலாம். மனக்கவலையை மாற்றும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. மனக்கவலை இப்போ மாறட்டும், பணக்கவலையும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பயம் நீங்கட்டும். உங்கள் ஏக்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். அவமானத்தை எல்லாம் நினச்சி பார்த்து அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த அவமானத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் குணமாக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் உங்களை தள்ளிவிடவில்லை. நீங்கள் அவரை விட்டு ஓடிவிட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறார். இளைத்து போனவர்களே கர்த்தரிடத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் சொல்லுகிறது, 6வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்போ கைகளை உயர்த்தி, இயேசுவே என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் பறையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பயங்கள் இப்பொழுது விலகி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா படுத்து தூங்கி எந்திருப்பீங்க. உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் விலகட்டும். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். என் தியானத்தை கவனியும். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் தியானித்து ஜெபிங்க. தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் உங்களை தள்ளவே மாட்டார், புறக்கணிக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீங்க. எப்போது என் பிள்ளை இடத்துல வரும் என்று ஆண்டவர் ஏங்கி தவிக்கிறார். உங்கள் பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது ஆண்டவர்கிட்ட இணைக்காது. பாவம்தான்
மனுஷனை தூரமாய் பிரித்து விடுகிறது தேவனிடத்திலிருந்து. இப்போ கர்த்தர்கிட்ட ஒப்புருவாங்க, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், பாவத்திலிருந்து விடுதலை தாங்க உம்மிடத்தில் சேர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்பட்றேன். மரணக்கட்டுகள் மரணக்கண்ணிகள் என்னை விட்டு விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்மணி போல பாதுகாத்து கொள்வேன் என்று சொன்னவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கண்ணின் மணி என்பது கருவெளி, இந்த கருவெளியை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரியமானதை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நானும் பிரியமானதை செய்யணும் ஆண்டவரே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதத்தில் 22வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசன வசனங்களாக இருப்பதற்காக நன்றி. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தீரே உமக்கு நன்றி. என்னை கைவிடாத தேவனே நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோது யாரையும் கைவிடலை. என்னை கைவிடாத தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தள்ளாட விடமாட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். தாங்கிடும் பலன் தருவீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்பாக வந்து மார்கரெட் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரை துதிப்பதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்படியே கண்களை மூடி ஜெபித்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவனே மை துதிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கேருபீன்கள் செராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா கர்த்தர். அப்பா எங்கள் மேலே நீர் பிரியமாய் இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. எங்களுடைய ஆபத்து நாட்களிலே கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உம்மை துதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இது எங்களுடைய சரீரத்தில் அவயவங்கள் இல்லாத போதே அவைகள் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எங்களை நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நீ தேர்ந்தெடுத்திருக்கிறதே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோர்ந்து போகிற வேளையிலெல்லாம் அப்பா உம்முடைய வசனத்தை நாங்கள் படிக்கும்போது, விசேஷமாக சங்கீதங்களை வாசிக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு புது பலனை கொடுக்கிறதே தகப்பனே. அப்பா எதிராளிகளை கண்டிக்கும்படியான சங்கீதங்களை கர்த்தர் நீ கொடுத்திருக்கிறீரே. அதை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எங்களை விட்டு எங்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய எல்லா எதிராளிகளையும் நீ துரத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உதவி வரும் கண்மலையாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. இது இந்த நாளிலே அப்பா சங்கீதங்களுடைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதங்களை வாசித்து புது பலனை அடைய, எங்களுடைய ஆவி ஆத்மாவிலே நாங்கள் பலனடைய தைரியப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கற்பனைகள் அப்பா எங்களுக்கு தூரமானவைகள் அல்ல தகப்பனே. உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக நாங்கள் சங்கீதங்களை வாசித்து இதை அப்பா மற்றவர்களுக்கு அறிவித்து போதித்து அவர்களையும் உம்முடைய இரட்சிப்புகளாக கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையினை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருவந்த ஆராதனையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சிஸ்டர் முன்னாடி கடந்து வருவாங்க, நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதம் இந்த நாளில் நமக்குள்ளே கடந்து வருவதாக. அனிதா முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தருடைய பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, இந்த ராபோஜனத்திற்காக நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் மன்னிக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனையால் சொல்லால் செயல்களால் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் கழுவி ஆண்டவரே உம்முடைய பந்திக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்குள் நிறைவாக்குங்க ஆண்டவரே. காலி கற்சாடிகளான எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நீராகிய பரிசுத்தாவியினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை பரிசுத்த திராட்சை ரசமாக மாற்றுங்க. ஒருத்தரையும் மாற்றுங்க ஆண்டவரே.
உங்கள் சிந்தனையில் எல்லாத்துலேயும் ஒரு பரிசுத்தத்தையும் செயல்களையும் சொல்களையும் இருக்க மாற்றுங்க ஆண்டவரே. குறைபாடுள்ள மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா குறைபாடுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்க. உடைய பந்தியில் தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இது எங்களால் ஆகாத ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. சொல்லுவோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கைகளை உயர்த்தி இந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக பேர் திருவிருந்து ஆராதனையில் ஞானஸ்தானம் எடுத்தும் பங்கு பெற முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னும் குணமாகணும், ஆண்டவர் அண்டையில் வர வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும். நிறைய பேர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கர்த்தருடைய பந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, அல்லது சபைக்கு வந்து அதில் பங்களிப்பு என்னப்பனா எடுப்பது கிடையாது. ஏன்னா பாவ வாழ்க்கை, பாவத்தின் வீழ்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை என்னப்பனா மாறணும். இப்பொழுது அருமையான சகோதரி லில்லி புஷ்பம் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆயத்தப்படணும், நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். கண்ணீரின் பாதையில் அநேக பேர் இருக்கிறாங்க. இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நம்புகிறவர்கள், இந்த செழிப்பின் உபதேசத்தை நம்புகிறவர்கள், கர்த்தர் தந்திருக்கிற அவருடைய உடன்படிக்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்பா, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆராதனையில் கலந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா, பலர் ஞானஸ்தானம் பெறாமல் ஆண்டவரே இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்படியாய் இம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் மேல் உங்கள் கிருபையை வைங்க ராஜா, உமது இரக்கத்தை வைங்க அப்பா. ஞானஸ்தானம் இல்லாமல் எடுக்காமல் இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஞானஸ்தானம் பெறும்படி ஆண்டவரே நீங்கள் கிருபையும் இரக்கமும் அவர்கள் மேல் வைங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவரே பின்னோக்கி போய் இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. பலர் ஆண்டவரே ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவரே சபைக்கு வராமல் இருக்கும் காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் சபைக்கு வரும்படியாய் இம்மை அழைத்து வரும்படியாய் இம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, உமது கிருபையை இரக்கமும் அவர்கள் மேல் வைங்க ராஜா. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் மேல் உமது இரக்கம் இருக்கட்டும் ராஜா. அப்பா, உமது இரக்கம் இருந்தால் ஆண்டவரே அவர்கள்
சபைக்கு வருவார்கள் ஆண்டவரே. ஞானஸ்தானத்தில் அப்பா திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெறுவார்கள் ஆண்டவரே. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற்றும் சிலர் பிள்ளைகள் ஆண்டவரே திருவிருந்து உட்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்பா. அப்பா அவர்களை கண்ணோக்கி பாருங்க. நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை சபைக்கு அழைத்து வந்து திருவிருந்து உட்கொள்ளும்படியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, திருவிருந்து பெறாத பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்த ஆண்டவரே அவர்கள் திருவிருந்து பெறும்படியாய் நீங்கள் அவர்கள் மேல் உமது கிருபையை இரக்கமும் வைங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் என்ன குற்றம் குறைகள் பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே எங்களை மன்னித்து இந்த திருவிருந்து உமது சதையும் இரத்தமும் நாங்கள் உண்ணும்போது ஆண்டவரே எங்களுக்கு உமது பெரு பலனை தாங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். புது பலனை தாங்க, புது தெம்பை தாங்க அப்பா. புது கிருபையும் புதுவாக நீங்கள் இரக்கத்தையும் எங்கள் மேல் பொழிந்தரலும் ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 22 முதல் 33 முடியுள்ள வசனங்கள். 21 முதல் 33 முடியுள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21லிருந்து 33 வரலையும் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவருக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை குறித்து நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது ஜெயா சகோதரி முன்பாக வருவாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. அநேக பேர் பலவீனமாக இருப்பதற்கு, இறந்து போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய அப்பத்தை திட்டமாய் சரியாய் புசிக்காதனால ஆக்கினை தீர்ப்பு அநேகருக்கு வந்திருக்கு. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து என்ன பண்ணால் இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போஜனம் பண்ண வேண்டும். எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக மீண்டுமாக எந்திரிச்சு நிற்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண இருக்கிறேன். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே, அக்கிரமங்கள் எல்லாம் அநியாயம் எல்லாம் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ வல்லமை இப்பொழுதே காணப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற நாம் தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
அருமையான அந்த நாளுக்காகவும் அருமையான அந்த ஆராதனை வேலைக்காகவும் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இன்று கொடுக்கப்பட்ட ஆண்டவரே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 22 வாசிக்கப்பட்ட வசனங்களை கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒருவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்த பின் ஆண்டவரே அப்பத்தை புசிக்க கடவான் என்று சொன்னீரே தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. அப்படி ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், தன்னை சோதிக்காமல் ஆண்டவரே பாவத்திலே ஈடுபட்டு ஆண்டவரே உம்முடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் குடித்தவன்களுக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா, வியாதிகள் ஆண்டவரே, வறுமைகள் ஆண்டவரே ராஜா, கொள்ளை நோய்கள் வருவது என்பதை ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உபாகமத்தில் படிக்கிறோம், லேவியர் ஆகமத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜா, உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, ஒரு விஷயங்கள் பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவருக்காக ஜெபிங்கள் என்று சொன்னவரே தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே ராஜா. சோதித்து அறியாத நாள் சிலர் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தில் சொல்லுகிறது தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ராஜா. என் அப்பத்தையும் ரசத்தையும் குடிப்பவன் இரத்தத்தை குடிப்பான் என்றுமே வாழ்வான் என்று சொன்னீரே தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது அப்பத்தை புசிப்பதனால் எங்கள் பலவீனங்களெல்லாம் நீர் மாற்றுகிற தேவன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஆயத்தப்படுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, மீட்கும் பொருளாக ரத்தம் தந்தீரையா, மீட்கும் பொருளாக ரத்தம் தந்தீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, சொல்லுவோமே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக,
எல்லாம் உங்களுடைய கைகளை இந்த அப்பத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, உம்முடைய சரீரம் ஆண்டவரே பிற்கப்பட்டது, சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே பிற்க கொடுத்தீங்க. இப்பொழுது சரீரமானது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நினைவாய் செய்யும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்காக மரித்தார், அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம், புசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்தார். இயேசுவே, இந்த கோதுமை அப்பத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த அப்பத்தை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும்படியாய், ஜீவன் எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கும்படியாய் எங்களுக்குள்ளே வந்தவரே உமக்கு நன்றி. நித்திய ஜீவனை ஏற்படுத்தினவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, கோதுமை மணியாய் நாங்கள் விளங்கணுமே உமக்கு நன்றி. பதறையை சுட்டெரிப்பீரே ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் பதறுகளாய் இருக்கக்கூடாது, கோதுமை மணிகளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமே உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரமாய் இருக்கிற அவருடைய அப்பம். இதை நாம் கடைசி வரை, அவருடைய நம்முடைய மரண பரியந்த வரை நாம் என்னென்னா சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஆமே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. அருமையானவர்களே, இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு நம்ம இந்த ரசத்தையும் சாப்பிட இருக்கிறோம், இதை அறிந்திருக்கிறோம். இதை என்ன பண்ணால் எல்லாரும் நம்ம பானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இந்த திராட்சை ரசம் நமக்காக கொடுக்கப்பட்டது. அவர் நமக்காக பலியானார் அல்லவா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இப்போ அநேகருக்கு இந்த இரத்தமானது சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரே ஒரு இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம், பாவிகளாகி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறது. மரண பரியந்தம் அவருக்குள்ளாக நாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டும் என்பதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். இயேசுவின் இரத்தமானது ஜெயத்தை கொடுக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, சாத்தானை தோற்கடிக்கிறது. இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. இப்படியே கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இணையான ரசம். இதை யாவரும் சேர்ந்து நாம் பானம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இப்பொழுது தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நம்மளை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, என் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. எல்லாரும் சொல்லுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத
பலியாகிற சகதலரபதியலரபு ரிபியலரம சகதலரப தேவாவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த அப்பத்தையும் ஆண்டவரே தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்குரிய யாவையும் ஆசீர்வதிக்கிறவரே, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஆவியானவருடைய உன்னத பலம் நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றை இப்பொழுது நமக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கிறபடியினாலே கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். இது நம்முடைய கையிலே கிடைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் உட்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவாராக. தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக. சமாதானத்தின் உடன்படிக்கை காரணராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பாராக. என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக என்று ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நமக்காக பலியானார். இந்த பலி உண்மையானது, கிறிஸ்துவினுடைய பலி உண்மையானது. இயேசுவே என்னை தருகிறேன், உம்மிடத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. நித்திய ஜீவன் பெறே நீதிமானாய் மாறே, நித்திய ஜீவன் பெறே நீதிமானாய் மாறே, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீரே. சொல்லுவோமே, ஜீவன் தரும் கனியாய் ஆமென் சிலுவையில் தொங்கி நீரே. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா. ஆண்டவரே, உம்மை எங்களுக்காக உலகின் இரட்சகரே, ஆவியானவரே, உன்னத பலியாக எங்களுக்காக யாவையும் ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. என்னையே தருகிறேன் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்க சிலுவையிலே நீர் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினால் நாங்கள் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்திருக்கிறபடியினாலே இப்பொழுது நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் நித்திய காலம் எல்லாம் மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஆதாமினாலே வந்த பாவங்களை போக்கி நம்மளை அருணோதயப்படுத்தி தூய்மையாக்கி வாழ வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், அற்புதரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உடலில் இருக்கிற பாவக்கரைகள் நீங்கினதற்காய் நன்றி. அசுத்தங்கள் நீங்கினதற்காய் நன்றி. ஆண்டவராகிய கர்த்தாவே, சுத்திகரித்தீரே உமக்கு நன்றி ராஜா. என்கிட்ட இருக்கிற காமம் விலகினதற்காய் நன்றி. என்கிட்ட இருக்கிற அருவருப்பான பேச்சுகள் மாறினதற்காய் நன்றி. கெட்ட சிந்தனை, கெட்ட புத்தி எல்லாம் மாறினதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன். பொய் பேச்சுகள் இருந்து விடுதலையாக்கினீரே உமக்கு நன்றி. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தி இருக்கீங்களே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.